குண்டம்மாவுக்கு நாளைக்கு கல்யாணம். வீட்டில் எல்லாரும் கலகலன்னு ஜாலியாக இருக்காங்க. நான் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. இன்றைக்கி நலுங்கு வச்சுட்டாங்களாம்மா. இன்றைக்கின்னா நமக்கு இன்றைக்கி தான் டே ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு ஆல்ரெடி டே வந்து நைட் வந்துச்சுல்ல. இன்றைக்கி தான் வந்து நலுங்கு வச்சாங்களாம்மா. இது என்னது, காலையில் வந்து இட்லி பூரி எல்லாம் சாப்பிட்டாங்களாம். மதியத்துக்கு வந்து நான் சொல்கிறது அவரைக்காய் போட்டு பருப்பு சாம்பார், அப்புறம் தட்டைப்பயிர் போட்டு ஏதோ ஒரு குழம்பு, அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், வடை, உளுந்து வடை, அப்புறம் அப்பளம்னு நினைக்கிறேன், சக்கரை பொங்கல், அப்புறம் ஸ்வீட்டம், இதெல்லாம் வச்சு இன்றைக்கி சாப்பிட்ருக்காங்களாம். அப்புறம் வேற என்ன அப்டேட்டு? அஃப்கோர்ஸ் நானும் மிஸ் பண்ணுறேன், அவங்களும் மிஸ் பண்ணுறாங்க. நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். 4 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து என்ன சொல்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது என்னது கொஞ்ச நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணேன். அப்புறம் டான்ஸ் ஆடினேன். அதை ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ரெக்கார்ட் பண்ணால் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதை டெலிட்டும் பண்ணிவிடுவேன். வேற என்ன? சரி நம்ம ரெடியாகி நம்ம ஆஃபீஸ் கிளம்புவோம். வாடடா, வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம். இங்கே பார்த்தியா, நான் இன்னைக்கு தலை குளிச்சிட்டேன். அதனால தான் மண்டை இந்த கட்ராவியாக இருக்குது. இது போடணும், ட்ரையர் போடணும். போன தடவையே ட்ரையர் போடாமல் அப்படியே ஜாலியாக ஆடிட்டு போயாச்சு. இருக்கிற பண்ணியில் தலைவலியும் வந்துருச்சு. போன தடவை தலை குளிச்சது தான். சரி, நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு முடிஞ்சா ஒரு தடவை அஜய்கிட்ட பேசிடலாம். இப்போ ஹேமாட்ட பேசியாச்சு, மாமாட்ட பேசியாச்சு, சிவா கூடயும் எங்கள் அப்பா கூட பேசியாச்சு. எங்கள் அப்பா கல்யாணம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஏதோ சரியில்லைன்னு சொன்னதுக்கு, நீ என்ன சரியில்லைன்னு சொல்கிறது, என் பிள்ளை, நானும் எங்கள் வீட்டுக்காரம்மா, என் பையன் எல்லாம் ஓகே சொன்னால் இது நாங்கள் கல்யாணம் வச்சுக்குவோம், உன்னை வந்து கூப்பிட்டா மட்டும் நீ வா அப்படின்னா சரியா. இப்போ நான் தான் போலையே. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கைக்கு போகும்போது நான் இல்லை. நேற்று அவனை சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவன் ஒவ்வொரு தடவையும் சாமி நீ தான் சாமி இல்லை, டேய் அன்னைக்கு பிள்ளைங்களாம் இருந்தால் போதும்னு சொன்னீங்க, பிள்ளைங்களை வச்சு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி வேற என்ன? காலங்காத்தால அழுதான் மூஞ்சி கன்றாவியாக இருக்கும். ஆஃபீஸில் வேற எல்லாரும் பார்ப்பாங்க. சரி சரி கொஞ்சமாக கஷ்டமாக இருக்கு. எப்போ ஃபோன் பண்ணாலும் எப்போ வரேன்னு கேட்குறான். ஒன்று ஆஃபீஸில் லீவ் இல்லை கல்யாணத்தை அட்டன் பண்ணணும்னா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே வேண்டான்னு சொல்லி அங்கேயே இருந்திருக்கணும். பரவாயில்ல, நானாக தானே வந்தேன். செயின் தோடெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு எடுத்து வச்சாச்சு. நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னா கோலிஸ் போட்டுக்கலாம். இது என்னது கம்மல் வந்து அந்த தொங்குற கம்மல் போட்டுக்கலாம், ஜிமிக்கி கம்மல். செயின்லாம் போடுறதே இல்லை, செயின் போட்டு போவோம். மாமா இங்கொத்த மோதிரம் போட்டு எல்லாம் ரெடி ஆயிடுவோம். நாளைக்கு சாயங்காலம் தான் கல்யாணம். நம்ம அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். ரெட் கலர் ட்ரெஸ் தான் அழகாக இருக்கும். வேற என்ன?
சரி, அவ்வளோதான். நான் வந்து ஒரு பரோட்டா இருந்துச்சு, சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன். ப்ரெட்டு ஒன்று, நான் கார்லிக் ப்ரெட்டு 2 டோஸ்ட் பண்ணேன். ஒன்று எடுத்து டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டேன், ஒன்று சாப்பிட்டுட்டேன். இப்போ லைட்டாக ட்ரையர் போட்டுட்டு நல்லா தூக்கம் வர வருமே. சரி, அங்கே எவன் மூஞ்சியும் பார்க்கறதுக்கு சகிக்கவே இல்லை. என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, சரி, நான் போயிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு, ஐம் அ க்யூட் கேர்ள் யூனோ. சரி, டடா. சும்மா அதை பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காண்ணா. புட்டிக்கணும், கண்ணுக்கு மை போடணும். இங்கே பாரு, ஒரு வெள்ளை முடி சின்ன தெரியுது. இதுதான் அடிக்கடி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கு எனக்கு வயசாயிடுச்சுன்னு. வயசாகலைன்னு யார் சொன்னாங்கன்னு கேட்குறியா? சரி விடு, இருக்கிறது தானே எல்லாத்துக்கும். சரி, நான் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து ஒன்று கூப்பிட்றேன். போயிட்டுட்டா. அன்றைக்கமாக இன்னும் அடுத்த 2-3 நாளைக்கு அழுகு மூஞ்சாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. நீ தானே பார்க்குற, வேறு யார் பார்க்குறா? சரி, வாடா.